பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படிக்காக நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இது எங்களோடு கூட பேசுகிறவர், வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துகிறவர். புறப்படுகிற நம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் அனுப்பி ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். ஆண்டவரே, எங்களுடைய ஆத்தும காரியத்தை அறிந்திருக்கிற கர்த்தர், எங்களுடைய வாழ்க்கையின் உயர்வை கனம் பண்ணுகிற கர்த்தர், அதற்காக நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு விசை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 17 வசனம். 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாய் தீமோத்தேயு நிருபம் போதக நிருபம் என்று அழைக்கப்படும். 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு, தீத்துவுக்கு நிருபத்தை எழுதுகிறார். இளம் ஊழியர்களாகிய இவர்களுக்கு பொதுவாக நிருபத்தை பார்க்கும்போது ஊழியர்களுக்கான சத்தியத்தை, கட்டளைகளை இங்கே போதிக்கப்பட்டிருக்கும். இந்த தீமோத்தேயு 6 அதிகாரம் முடியும் போது பண காரியங்களை குறித்து, பண ஆசை குறித்து உணர்த்தி எழுதுகிறார். எழுதி முடிக்கும் போது தான் நாம் இங்கே பார்க்கிறோம் 17 வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். இதை நாம் எதை தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், தங்கள் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை. உலக மனிதர்களுடைய நம்பிக்கை பார்க்கிறோம். நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது என்கிறதை நாம் சிந்திக்கணும். இங்க ஒரு உணர்த்துதலாய் எச்சரிப்பை ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல். Do not keep your trust on wealth. பொதுவாய் உலக நம்மளுடைய நம்பிக்கை பணத்தின் மேல், வைத்திருக்கிற பொருட்கள் மேல், அவங்களுடைய சொத்துக்கள் மேல், வீடுகள் மேல், ஆஸ்திகள் மேல் தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறாங்க. ஆனால் அதை குறித்து வேதம் சொல்லுகிறது நிலையற்ற ஐஸ்வர்யம். நிலையற்ற ஐஸ்வர்யம். நான் பெரிய பொருள் வைத்திருக்கிறேன்னா அதன் மேல் என்னுடைய நம்பிக்கை போகக்கூடாது. சில நேரத்தில் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தும். வெட்கப்படுத்தக்கூடிய நம்பிக்கை, வெட்கப்படுத்தாத ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் வைக்கிற நம்பிக்கை. அதையும் சொல்லிவிட்டு நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னா, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைங்கள். Please put your trust on God. He is living God. Trust on God. தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். US டாலர்லாம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்க டாலர், அதில் ஒரு வாக்கியம் எழுதியிருப்பாங்க, In God we trust. அந்த நோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, In God we trust. எல்லாம் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். நம்பிக்கை. உங்களுடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? பொருட்கள் மேல், மனிதன் மேல், ஆஸ்திகள் மேல், ஐஸ்வர்யத்தின் மேல். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம். அதெல்லாம் நிலையற்ற ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிற நிலையான ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம், அது தேவன். நிலையற்ற தேவன் மேல், நிலையான தேவன் மேல் நம்பிக்கை வைங்க. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம். இதை குறித்து இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். நம்முடைய ஐஸ்வர்யம் எதன் மேல் இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? அவனுடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். மார்க் 10 அதிகாரம் 23 வசனம், 24 வசனம் கவனிங்க. மார்க் 10 அதிகாரம் 23, 24. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது என்றார். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். ஏனென்றால் ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு என்ன இருக்கும் என்று சொல்லி நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இருமாப்புள்ள சிந்தை.
அதை நீங்கள் பார்க்கிறோம் 17ஆம் வசனத்தில். நம்ம தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமல். இருமாப்பான சிந்தை இருக்கும், பெருமை. நான் எல்லாவற்றையும் பிடித்து விட்டேன், எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது, செல்வம் இருக்கிறது. ஐயா, சென்னையில் பெரிய வெள்ளப்பெருக்கு வந்தது, கேரளாவில் வெள்ளப்பெருக்கு வந்தது, மூணாரில் வந்தது. அநேக பணக்காரங்க தெருவில் போய் நின்னாங்க, வீடு மூழ்கினது. அநேகருடைய கண்ணீர் கூக்குரல். ஐயோ, எனக்கு பணம் இருக்குதுங்க சார் சொன்னாங்க. ஏடிஎம்மில் பணம் இருந்துச்சு, பேங்க்கில் காசு இருந்துச்சு, ஒரு வாரம் கரண்ட் கிடையாது, ஒரு வாரம் சாப்பாடு கிடையாது, என்னதான் பேங்க்கில் பணம் இருந்தாலும் போய் எடுக்க முடியாது. ஐஸ்வர்யம், நிலையற்ற ஐஸ்வர்யம். அது மேல் நம்பிக்கை வைக்காதீங்க. அது என்றைக்காவது ஒரு நாள் வெட்கப்படுத்தும், அது பயன்படாது, உதவாது. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நமக்கு உதவி செய்கிற நம்பிக்கைக்குரிய ஒரு தேவன் இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. சொல்றாரு, ஐஸ்வர்யம் உள்ள தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஏனென்றால் ஐஸ்வர்யம் பெருக 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 நம்பிக்கையும் ஐஸ்வர்யத்தின் மேல் வருகிறது. ஐஸ்வர்யம் வருவதற்காக தேவன் மேல் நம்பிக்கை, ஐஸ்வர்யம் வந்த பின்பதாக ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை. சில இந்த வார்த்தை கேட்டுக்கிறோம் நினைக்கலாம், ஐயா நான் அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான் இல்லை, பணக்காரன் இல்லை, ஐஸ்வர்யவானா இல்லாட்டாலும் பரவாயில்ல, வைத்திருக்கிற பொருட்கள் மேல் நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கையை ஜீவனுள்ள தேவன் மேல் வையுங்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு மார்க் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், சீசர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிது பாருங்க. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறது, இயேசுவே தன் வாயால சொன்னார். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும் என்றார். ஒட்டகமானது ஊசியின் காதில், நம்ம நினைக்கிறது இந்த வார்த்தையை வச்சுட்டு ஒட்டகம் ஊசியின் காதுன்னு சொல்லும் போது நம்ம வைத்து தைக்கிற ஊசியுடைய ஓட்டை மேலே இருக்கிற அந்த காது ஓட்டையில் இல்லை 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 அதுவும் இல்லை. எருசலேம் பட்டணத்தில் உள்ள ஒரு வாசல் பேர் ஊசி. இப்போ இந்த எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற வாசல் பேர் ஊசி, ஒரு வாசல். அதுக்குள்ளே ஒட்டகம் நுழையிறது எவ்வளோ அரிதாக இருக்கும் அதை சொல்கிறார். நம்ம அதை வித்தியாசமாக நினைக்கிறோம். ஆனால் இதுக்கு என்ன கொடுக்குறார் அப்படின்னா, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்கிற சத்தியத்தை இங்கே சொல்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொருவருக்கும் நான் விரும்புகிற காரியம், நம்முடைய நம்பிக்கை நாம் எங்கே வைத்திருக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம், அது நம்மை வெட்கப்படுத்தும். யோபு 31ஆம் அதிகாரம் 24 வசனம், யோபு 31:24 என்ன சொல்றாரு பாருங்க. நான் பொன்னில் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும். 25ஆம் வசனம், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்தும். பாருங்க, பொன்னின் மேலே நம்பிக்கை வைத்து, ஆஸ்தியின் மேல் நம்பிக்கை வைத்து. நம்முடைய நம்பிக்கை எதில் இருக்கிறது? பொருட்கள் மேல் இருக்கிறதா? ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க, பொருட்கள் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க, பொன்னின் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க. இதெல்லாம் கரைந்து போகக்கூடியவைகள், மறைந்து போகக்கூடியவைகள், நிரந்தரமானவைகள் அல்லவே. நம்பிக்கை ஜீவன் உள்ள தேவன் மேல் வையுங்கள். அவருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 52ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். சாம் நம்பர் 52:7, சங்கீதம் 52:7. இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவனையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். பாருங்க, தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தேவனை பலனா என்ன மாட்டாங்க. செல்வ பெருக்கத்தை ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்க தேவனை சார்ந்து இருக்க மாட்டாங்க, தேவனை பலனாக எண்ண மாட்டாங்க, தேவனை நம்ப மாட்டார்கள். தீவனையில் பலத்து கொண்ட மனுஷன், தீவனை எல்லா கொடுமையிலும் பலத்து கொண்ட மனுஷனாய் மாறுவான். சங்கீதம் 49ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற தங்கள் செல்வத்தை நம்பி. சங்கீதம் 49 ஐஸ்வரனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனம், ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. 17ஆம் வசனம், அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. ஐயா, ஏன்
இது நிலையற்ற ஐஸ்வர்யம் தெரியுமா? கடைசி பரியந்தம், அதாவது பரலோக ராஜ்யம் நித்தியத்து வரைக்கும் இது நிலை நிற்பது இல்லை. ஒரு நாள் பணம் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. ஒரு நாள் செல்வம் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. எல்லாம் மாறி போகக்கூடியவைகள். அதனால் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வதும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நிச்சயம். ஆகவே நம்முடைய நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் மேல் இருப்பதாக. சங்கீதம் 49:20 சொல்கிறது, கனம் பொருந்தியவனா இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகத்துக்கு ஒப்பா இருக்கிறான். அந்த சங்கீதம் முடியும் போது 49 முடியும் போது இப்படித்தான் முடிகிறது. ஐஸ்வர்யவான் நம்பிக்கையை செல்வத்து மேல வைக்கிறான் என்று ஆரம்பித்து முடியும் போது கனம் பொறிந்தவனா இருந்தும் அறிவில்லாத மனுஷன், கனம் பொறிந்தவனா இருக்கிறான். ஐஸ்வர்யம் வச்சிருப்பதனால, செல்வம் வைத்திருப்பதனால் கனம் பொறிந்த மனுஷன் இருக்கிறான், ஆனால் அறிவில்லாமல் இருக்கிறான், அழிந்து போகும் மிருகத்துக்கு ஒப்பா இருக்கிறானா என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமை குறித்து உங்களுக்கு சொல்ல முடியும். ஆபிரகாம் பெரிய ஐஸ்வர்யவான், சீமான். ஆனால் ஆபிரகாமை குறித்து தெளிவாய் வேத வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 4:18, 19, 20 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ரோமர் 4:, உன் சன்னதி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்கிற வாக்குத்தத்தம் இருந்தது. ஆனால் தகப்பனாகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும், இன்னும் குழந்தை இல்லை, 100 வயசு ஆச்சு, வாக்குத்தத்த குமாரன் இல்லை. வாக்குத்தத்தம் இருக்கிறது, தலைமுறையின் வாக்குத்தத்தம் இருக்கிறது, சந்ததியின் வாக்குத்தத்தம் இருக்கிறது, ஆனால் வாக்குத்தத்த குமாரன் இல்லை. ஆனா பாருங்க, நம்புகிறதுக்கு ஏதும் இல்லாதிருந்தும் ஐஸ்வர்யவான். ஆனால் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கல ஆபிரகாம். அவருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார். நான் வாசிக்கும் போது கவனிங்கள். ரோமர் 4:19, அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஃபெயிலியர்ஸ், முடியாது என்கிற காரியத்தை அவன் எண்ணாமல் ஒரு நம்பிக்கை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருந்தவன். கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ரோமர் 4:20, தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். 21 வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி he trust the full assurance, ஒரு முழு நிச்சயத்தோட நம்பினா. வாக்குத்தத்தம் பண்ண தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். ஐஸ்வர்யத்து மேல தன் நம்பிக்கை வைக்காம, பொருட்கள் மேல், ஆசி மேல் ஆபிரகாம் நம்பிக்கை வைக்காமல் ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார். அநேக ஜாதிக்கு தகப்பனாவதை, அதுக்கு ஏதோ இல்லாத காரியம் இருக்கிறது. சரீரம் செத்து போச்சு, ஆபிரகாம் சாராளுடைய கற்பம் செத்து போய்விட்டது, எல்லாம் ஃபெயிலியர் ஆச்சுங்க. ஆனால் பூர்ணமான ஒரு நிச்சயத்தின் நம்பிக்கை இருந்தது. முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்க வேண்டும்? ரோமர் 8:24 வசனம், ரோமர் 8:24-25 சொல்லப்படுகிறது, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புவது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்புவது எப்படி? நம்புவது என்ன? காண்கிறது நம்புவது நம்பிக்கை அல்லங்க. ஐஸ்வர்யம் காணக்கூடியது, பொருட்கள் காணக்கூடியது, சொத்துக்கள் காணக்கூடியது, நாம் வைத்திருக்கிற மொபைல் காணக்கூடியது, பணம் காணக்கூடியது. காணக்கூடாத ஒன்று இருக்கிறது, நாம் காண முடியாத ஒரு தெய்வன் இருக்கிறார். காணக்கூடாத பரலோக ராஜ்யம் இருக்கிறது, காணக்கூடாத தேவனுடைய வல்லமை இருக்கிறது. நாம் காண்கிறதை நம்புவதல்ல நம்பிக்கை, காணாதை நம்புவது நம்பிக்கை. விசுவாசத்தினுடைய முதல் படியே நம்பிக்கை. என்ன சொல்லுவாங்க? கடவுள் நம்பிக்கை அற்றவன் சொல்லுவாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். அதுக்கு அர்த்தம் என்ன? எந்த ஒரு காரியத்திலும் தேவனை நம்பாமல் மருத்துவரையோ பொருட்களையோ நம்பி போவதனே அர்த்தம். இன்னொன்று சொல்றாரு பாருங்க, இம்மைக்கா மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை. 25 வசனம், ரோமர் 8:25, நாம் காணாதை நம்பினோம் ஆகில் அது வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருப்போம். காணாத நம்பினா வர்றதுக்கு பொறுமையா காத்திருப்போம். காண்கிற ஒவ்வொரு காரியத்தை நம்பினா அதை அடைவதற்கு தீவிரித்து கொண்டிருப்போம். அப்படி நம்பிக்கை எப்படி இருக்கிறது? இந்த கருமையான தேவ ஜனமே, நம்முடைய நம்பிக்கை. பிரான்சிஸ் என்கிற ஒருத்தர் சொல்றார், இதுவரைக்கும் கர்த்தர் செய்த உதவிக்கு நன்றி உள்ளவனாயிரு, அவர் செய்ய போகும் உதவிக்கு நம்பிக்கை உள்ளவனாயிரு.
யோபுவுக்கு அதாவது ஆரம்பத்தில் செல்வங்கள் ஆஸ்தி எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் போச்சுங்க. சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? உங்களுடைய நம்பிக்கை உங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கிறதா? என் பிள்ளை என்னை உருவாக்குவான், என்னை கொண்டு போவான், கடனெல்லாம் அடைப்பான். உங்கள் நம்பிக்கை உங்கள் வேலை மேல் இருக்கிறதா? என்னுடைய வேலை எனக்கு எல்லாம் செய்யும். வேலை இல்லாமல் போச்சுன்னா, சப்பாத்தியம் இல்லாமல் போச்சுன்னா, உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல் வையுங்கள். கர்த்தரை நம்பர்கள் அசையாத இருக்கிற சீயோன் பர்வத்தை போட்டிருப்பாங்க. கர்த்தரை நம்பர்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொல்றார், முற்பிதாக்கள் மேல் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அனைவரையும் நீர் விடுவித்தீர். ஏன் தாவீது முற்பிதாக்களுக்கு சொத்துக்கள் இருந்தது, ஆஸ்திகள் இருந்தது, சொல்றாரு உம்மேல் நம்பிக்கை வைத்தார்கள். நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவாய் இருக்கட்டும். நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவாய் இருக்கட்டும். அநேகருடைய நம்பிக்கை இன்னைக்கு ஐஸ்வர்யத்தின் மேல் ஆகி அநேகர் இன்னைக்கு சோர்ந்து போய் உடைஞ்சு போயிருக்கிறாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க, சொத்துக்கள் உள்ளவர்கள், சிலரை நான் சொல்ல முடியும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கஃபே காஃபி டே என்கிறது நமக்கு தெரியும், ஃபேமஸ். 1530 கடைகள் இருக்குது. விஜி சித்தார்த்தா அவர் தற்கொலை பண்ணி செத்தார். அவர் சொல்றாரு, எத்தனையோ முயற்சி செய்தேன், தோல்வி அடைஞ்சேன். எனக்கு ஓவர் கான்ஃபிடன்ட் எப்பவும் உண்டு, அதுதான் என்னை கீழே தன்னது. தன்னை மட்டும் நம்பிட்டு இருந்தார், வச்சிருந்த பொருட்கள் நம்பினார். எத்தனையோ ஏக்கர், 10,000 ஏக்கர் உண்டு சிக்மங்களூர்ல, கர்நாடகாவில் இருக்குது. அதில் அவ்வளோ காஃபி எஸ்டேட்லேருந்து வருகிறது மட்டும்தான் அந்த அவங்க காஃபி ஷாப்பில் பயன்படுத்துவோம். கஃபே காஃபி டே பயங்கர ஃபேமஸ். எஸ்.எப். கிருஷ்ணன் அவருடைய மருமகன் தன்னை குறித்து பெரிதாக எடை போட்டார். தேவனை தன் வாழ்க்கையில் நிச்சயமா எண்ணாதவர்கள். முடிவென தெரியுமா? பரிதாபமாய் உலகத்துடைய ஓட்டம், அநேகருடைய உலகத்துடைய ஓட்டம் இப்படித்தான் பரிதாபமாய் முடிகிறது. கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை இல்லாமல், ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்து ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைங்க. அன்னதினமும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை கொடுக்கிற தேவன் மேல் நம்முடைய நம்பிக்கை வைப்போம். சிலர் குறித்து நான் சொல்ல முடியும். சார்லஸ் ஸ்குவாப் மிகப்பெரிய உருக்கு கம்பெனியின் தலைவர், திவாலாகி கடைசி 5 வருஷம் கடன் வாங்கி காலம் தள்ளி பரிதாபமாக செத்தார். சாமி லின்சோல் மற்றொரு பெரிய உருக்கு கம்பெனியின் தலைவர் சட்டத்துக்கு பயந்து அந்நிய நாட்டில் அனாதையாய் மரித்தார். ஸ்காக்வாட் காப்சன் மிகப்பெரிய எரிவாயு கம்பெனியின் தலைவர் பைத்தியக்காரனா மரிச்சார். எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். தங்களுடைய நம்பிக்கை பணத்தின் மேலும், தங்களுடைய நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேலும், தங்களுடைய நம்பிக்கை பதவியின் மேலும் வைத்தவர்கள். இந்த உலகத்தில் வாழும்போது நம்பிக்கை கர்த்தர் மேல் வைக்காதவர்கள். ரூபர்ட் விட்னி நியூயார்க் நகரில் பாக்பர்ட் தலைவர் சிறைச்சாலையில் நீண்ட காலம் இருந்து மரித்தார். ஆர்தர் கட்டன் மிகப்பெரிய கோதுமை மொத்த வியாபாரி அந்நிய தேசத்தில் அனாதையாக மரித்தார். லியோன் பிரசாத் இன்டர்நேஷனல் பேங்கின் தலைவர் தற்கொலை பண்ணி செத்தாருங்க. கடைசியில் நான் முடிக்கும் போது ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்குது, இவர்கள் எல்லோரும் பணம் சம்பாதிக்கவும் தொழில் ஸ்தாபனங்களை கட்டி எழுப்பவும் கற்றுக்கொண்டார்கள், ஆனால் தங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்குள் நிலைநிற்கும்படி கட்ட மறந்து போனார்கள். தொழில் சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும், பெயர் பிரஸ்தாபமாகணும், ஸ்தாபனங்களை கட்டி எழுப்புவதற்காக நம்பிக்கை அதன் மேல வச்சாங்க. ஆனால் முடிந்தது. ஐயா அம்மா, நாம் அனுபவிக்கிற சில பொருட்கள், உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நிலையானது அல்ல. நிலையற்ற ஐஸ்வர்யம் தங்கள் செல்வ பெருக்கத்தினால் அதிலேயே நம்பி தேவனை தன் பலனாக எண்ணாமல், ஐயா தேவனை பலனாக எண்ணுங்கள். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தின் மீதியும் தேடுங்கள். First seek the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை நினையுங்கள். அவருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அன்றைக்கு அந்த தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும்போது, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இல்லாமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல், ஐயா இன்னைக்கு ஒரு சின்ன காரியம் வந்த போது, வியாதி வந்தா, தலைவலி வந்தா, ஒரு மாத்திரை மேல் நம்பிக்கை வச்சுடுறோம். பண தேவைகள் வரும்போது சொந்தக்காரங்க மேல அவங்க பணம் தருவாங்க, அது மேல் நம்பிக்கை வச்சிடறோம். எல்லாவற்றிற்கும் கர்த்தரை சார்ந்திருப்போம், கர்த்தரை நம்பி இருப்போம். கர்த்தரை நம்புகிறது என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல் இருப்பாங்க. கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க.
நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நம்பிக்கை உமேல வைக்க எனக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாந்து ரபௌதி ஆந்தோரோ. உம்மை நம்ப வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. சொல்லுங்க சேர்ந்து. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல வைப்போம். உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல வைப்போம். பலர் இந்த நாள நம்பிக்கை வேறு இடத்துல வைத்து, நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல வைத்து அநேக உடைவுகள், தோல்விகள் தான் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தி இருக்கிறது. ஆனால் ஜீவன் உள்ள தெய்வம் மேல் நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கை ஒருபோது வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கைக்கு பாத்திரர். மனிதர்கள் எல்லாம் நம்பிக்கை துரோகியா இருக்கும்போது நீ நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறீர். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் மேல் நம்பிக்கை வைக்க கிருபை கொடும். அவனுடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆபிரகாமை போல முழு நிச்சயமாய் நம்ப கிருபை தாரும். நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் எல்லாம் முடிந்தது, ஆனால் நம்புவதற்கு ஒரே ஒருவர் இருக்கிறார். நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த நிச்சயத்தோடு வாழ கிருபை தாரும். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.